சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் 2026 கூட்டணி இல்லை என திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். இது தொடர்பாக கலந்துரையாட அரங்கிலிருந்து நமது நெறியாளர் பாலவேல் இணைகிறார். பாலவேல், இனி உங்களிடம். நன்றி ஸ்ரீராம். மக்களவை தேர்தல் முடிவுகளுக்கு பின்னதாக முதல் முறையாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து விளக்கத்தை அளித்திருக்கிறார். தொடர்ச்சியாக தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாக அதிமுக பாஜக தலைவர்கள் இடையிலான அந்த வார்த்தை யுத்தம் என்பது மீண்டும் நடைபெற தொடங்கியது. இது உச்சக்கட்டத்தை எட்டுவதற்கு முன்னதாக தற்போது எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் சந்திப்பில் பல்வேறு விளக்கத்தை அளித்திருக்கிறார். மிக குறிப்பாக பாஜக கூட்டணியிலிருந்து பிரிந்து சென்றதால் தான் அதிமுகவுக்கு இந்த மக்களவை தேர்தலில் 1% வாக்குகள் அதிகரித்திருக்கிறது என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்கிற கருத்தையும் தற்போது எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர்களில் ஒருவரான திரு கருநாகராஜன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த இந்த வார்த்தை யுத்தத்திற்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவுக்கு இடையில குழப்பம் விளைவிக்கக்கூடிய முயற்சியில பாஜக ஈடுபடுது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார். உங்களுடைய பார்வை என்ன? இது மிக மிக அபத்தமான ஒரு குற்றச்சாட்டு. இந்த விவாதத்தை தொடங்கியது யார்? இதை பற்றி பேசியது யார்? தேர்தலுக்கு முன்பாகவும் கூட்டணி இல்லை, கூட்டணி இல்லை, கூட்டணி இல்லவே இல்லை என்று இதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். தேர்தல் முடிந்த பிறகும் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கட்சியை சேர்ந்த உதயகுமார் தான் இதை ஆரம்பித்து வைத்தார். திருப்பி அவர் கட்சியை சார்ந்த SP வேலுமணி தான் 30-35 இடங்கள் வெற்றி பெற்று இருப்போம் என்று அவர் தான் சொன்னார்கள். நாங்கள் யாரும் இதை பற்றி அலட்டிக் கொள்ளவில்லை. எங்கள் தலைவர் என்ன சொன்னார்? 2026 நோக்கி நாங்கள் பயணிப்போம், இதைவிட அதிகமான மக்களுக்கு நெருக்கமான பணிகளில், சேவைக்கான பணிகளில் ஈடுபடுவோம், மக்களுக்கான போராட்டங்களை நடத்துவோம், நிச்சயமாக அடுத்த ஆட்சி பாஜக ஆட்சி என்ற அளவிற்கு அவர் பேசினாரே ஒழிய அதிமுக இல்லாதனால் நாங்கள் இப்படி ஆகிவிட்டோம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருந்தால் நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம், ஐயோ அப்பா என்று நாங்கள் அழுகவில்லை. பாஜக தலைவர்கள் யாரும் இதை பற்றி சுட்டிக்காட்டவில்லை, பேசவில்லை, பேட்டி கொடுக்கவில்லை. இதை பேசியவர்கள் சொல்பவர்கள் எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்கள். அவர்கள் தான் இதை பற்றி பேசினார்கள், இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதை பற்றி பேசுகிறார். நாங்கள் என்னைக்கு இதை பற்றி பேசியிருக்கிறோம்? ஒவ்வொரு நிருபர்களும் உதயகுமார் இப்படி சொன்னாரு, வேலுமணி இப்படி சொன்னாருன்னு கேள்வி கேட்கும் போதுதான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயமே ஏற்படுத்தொழிய பாஜக இதை பற்றி பேசவில்லை. மிகப்பெரிய வெற்றியோடு பாரத பிரதமர் 3வது முறை பிரதமராக பதவியேற்கிற விழா குறித்து சந்தோஷமான நிலையில நாங்கள் இருக்கிறோம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக அதிமுக மீதான விமர்சனங்களை முன்வைச்சாரு. அவர் தேர்தலுக்கு பிறகு அதிமுக காணாமல் போயிடும், அழிந்து போய்விடும் அப்படின்லாம் சொன்னாரு. அதன் அடிப்படையில் எல்லாரும் பேச வேண்டிய ஒரு தேவை எழுந்ததுன்னு சொல்றாங்க. தேர்தலில் வெற்றி தோல்வி எல்லாம் ஒரு கட்சிக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி விடாது, கூட்டணிங்கிறது ஒரு அரசியல் வியூகம், அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி. அதேதான், அது எல்லாத்துக்கும் பொருந்தும். இதனால எந்த கட்சியும் அழிந்து போய் விடாது. நாங்க முன்ன விட உற்சாகமா இருக்கோம். சென்னை கோட்டை தமிழகத்தினுடைய தலைநகரான சென்னையில 3 நாடாளுமன்ற தொகுதி, தென் சென்னை, வட சென்னை, மத்திய சென்னை, 3லும் 16 சட்டமன்ற தொகுதிகள், 18 சட்டமன்ற தொகுதிகள். அந்த 18ல 13ல பாஜக முன்னிலையில் இருக்கு. 3வது இடத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. இதுதான் இன்றைய நிலை. இது கடந்த தேர்தல்ல இல்ல. 2021 தெரியாது, 2016 இல்ல, 2016 விட 3 மடங்கு ஓட்டுகள் சென்னை மாநகரத்துல வாங்கியிருக்கு. அதிகபட்சமா தென் சென்னையில 26%, 24 மத்திய சென்னை 18 சொல்லி சராசரியே 24% விட கூடுதலாக வாங்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு கட்சி வளர்ந்திருக்கிறது, உயர்ந்திருக்கிறது. எந்த கட்சியினுடைய தயவும் இல்லாம எங்களுக்குன்னு ஒரு கூட்டணி அமைச்சிருக்கோம். 2014 கோவையில திரு CP ராதாகிருஷ்ணன் பெற்ற வாக்குகளை விட இந்த முறை அண்ணாமலை வாக்குகள் குறைவாகத்தான் பெற்றிருக்கிறார் அப்படின்னு சுட்டி காட்டுறார். சார் அது வேற சார், அந்த கதை அவருக்கும் தெரியும் சார். அன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முழுமையான பணியாற்றி கட்சியினுடைய வாக்கு வங்கியை 10% வரை உயர்த்தி வைத்திருந்த கூட்டணி அது. இன்னைக்கு அப்படி ஒரு 10% தேமுதிக இந்த கூட்டணியில இல்ல. அதை பத்தியும் அவங்க முன்னாள் முதலமைச்சருக்கு விவரம் தெரியாதா? போற போக்குல எது வேணாலும் பேசலாம்னு பேச வேண்டாம். இன்னைக்கு மாநில தலைவர் அண்ணாமலையுடைய சிறப்பான எழுச்சியான ஒரு செயல்பாடுகளால், எண் மக்கள் பயணத்தால், பாரத பிரதமருடைய பிரச்சாரத்தால், கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகள், தொண்டர்கள், ஒரு திராவிட கட்சியினுடைய ஆதரவு இல்லாமல் ஒரு தேசிய கட்சி இவ்வளவு வாக்குகள் பெற்றது தமிழக வரலாற்றில் இது முதல் முறை. இன்னும் நாங்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி 35 இடத்துல போட்டிட்டு இருந்தா எங்க வாக்கு வங்கி தனிப்பட்ட முறையிலே 17-18% மேல வந்திருக்கோம். அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு இணையா கூட வந்திருக்கோம்.
அதையும் அண்ணன் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி திரு கருநாகராஜன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.